வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி பக்கத்தில் இருக்க சோமசுப்பேட்டை ஊரில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னா பொருள் விலங்கா உருண்டை. இந்த பொருள் விலங்கா உருண்டை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ணனா திருமதி தங்கமாமி. பொருள் விலங்கா உருண்டை சீர் கொடுக்கறது பழக்கம். அந்த உருண்டை வாழைக்கு சீர் கொடுத்து பொண்ணு அனுப்புவாள். மறுவீடு இங்கே வரும்போது, அம்மா வீட்டுக்கு வரும்போது அதிரசம் பண்ணி அவள் அனுப்புவாள். அதனால் பொருள் விளங்காமல் போய் பொண்ணுங்க அதிரசமாக திரும்பி வருவாங்களா அம்மா வீட்டு. ரொம்ப அழகான விஷயம். ஆனால் நல்ல ஒரு சத்தான பொருள் தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சத்தான பொருள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்கானிக் பொருள்ங்களே அந்த காலத்தில் இதெல்லாம் தான் ஆர்கானிக் பொருள். அவள் வீட்டில் பண்ணி எல்லார் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பிடிக்கிறேன். அப்பா சொல்கிற மாதிரி நல்ல சூடாக தான் இது பிடிக்கணும். உருண்டை சைஸும் பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த சைஸும் பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம். இப்படி தான் பண்ணி பிடிக்கிற பழக்கம். அப்படியா? நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது இது ரொம்ப தேவையானது. பல்லுக்கு பலம் பல்லுக்கு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. நாங்கெல்லாம் கதவு சந்தில் கூட உடைச்சிருக்கோம். அப்படியா? ஆமாம், அது உடைக்க முடியாது லேசில். இந்த பொருள் விலங்கா உண்டை எதுக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எதுக்காக அந்த பொருள் விலங்கா உருண்டை? என்ன விஷயம்னா, அரிசியை நம்ம வறுக்கிறோம். வறுக்கிறதுனால அது அரிசி வறுத்தா பொரியும். சரி, ஓகே. அதனால பொரிவிலங்காய் உருண்டைன்னு சொல்றாங்க. ஆமா, பொருளங்காய் உருண்டைம்பாங்க. அதில் என்ன பொருள், எப்படி போடுறோம், எவ்வளவு பொருள் சேர்க்குறோங்கிறத வச்சு கூட அது மாதிரி சொல்லியிருக்கலாம். ஓகே. ரெண்டாவது பொருள் விலங்கா உருண்டைன்னு சொல்கிறாங்க. பொருள் விலங்கா உருண்டைன்னா ஒரு கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் 9 வயசில் 7 வயசில் சின்ன குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்டு கடைகளோ சர்க்கரை உபயோகமோ ஸ்வீட்டோ கிடையாது. வெள்ளத்தில் என்ன உண்டோ அதெல்லாம் தான் அந்த காலத்தில் சோமாசி, இந்த அதிரசம், அப்பம் வீட்டில் என்ன பண்ணுவாளோ அதை பண்ணி தான் அனுப்புகிற பழக்கம். சரி. அது மாதிரி இந்த பொருள் விலங்கா உருண்டை சீர் கொடுக்கறது பழக்கம். சரி. அப்போ கொடுக்கும்பொழுது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய கொடுக்கும்போது ஒன்றும் தெரியாது. அந்த உருண்டை வாழைக்கு சீர் கொடுத்து பொண்ணு அனுப்புவாள். பொருள் விளங்காமல் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, அதான் ஸ்டோரியா? அப்படி எனக்கு ஒருத்தர் பெரியவா சொல்லியிருக்கேன். அதில் என்ன பொருள்னு தெரியாது, அதில் எதில் பண்ணுறான்னு தெரியாது. அதை எடுத்துன்னு போகும் அந்த பொண்ணும். சரி. அங்கே புருஷன் வீட்டுக்கு போய் அவள் கொஞ்ச நாள் வாழ்ந்து செஞ்சு பண்ணி வாழ்க்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு அதிரசத்தை எடுத்து திரும்பி அவங்க கொடுத்து அனுப்பிச்சு இங்கே அம்மா வீட்டுக்கு வர்றது ரொம்ப அழகான விஷயம். அதனால பொருள் விளங்காமல் போய் பொண்ணுங்க அதிரசமாக திரும்பி வருவாங்களா அம்மா வீட்டுக்குன்னு எனக்கு ஒரு பெரியவா ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கா. இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு சொன்னது நான் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ரியலி சூப்பராக சொல்லியிருக்கேன். ரியலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும், முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. அவள் எனக்கு ஒருத்தர் பேசும்போது சொன்னான், இந்த மாதிரி என்னோட பாட்டியோடைய அம்மா. உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் விலங்கா உருண்டை பண்ணும்போது உங்கள் வீட்டில் அம்மா கிட்டே இல்லை பாட்டிட்டு கேளுங்க. அப்படி எதனா விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக எதனா தயவு செய்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் படித்து பார்த்து 4 பேருக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ இந்த பொருள் விலங்கா உருண்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த பொருள்கள்லாம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். சரி, ஓகே. எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் தான் வறுக்கிறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். புழுங்கரிசி 1.5 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ பச்சை பயிறு, 1/2 கிலோ கோதுமை, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், 1 மூடி தேங்காய் நம்ம பல் போட்டு வச்சுருக்கோம். நிலக்கடலை 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, கம்பு 1/2 கிலோ, சுக்கு ஒரு துண்டு, வெல்லம் 2 கிலோ. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருளையும் நம்ம தண்ணியில் போட்டுக்கணும். அரிசியை போட்டுக்கணும். நல்லா களைஞ்சி கொஞ்சம் சின்ன துணியில் காய வச்சுக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு, கோதுமை, கம்பில் முக்கியமாக அந்த இது இருக்கும், உமி, கல் இருக்கலாம். அதனால் அதுக்காக நம்ம கண்டிப்பாக கம்பு
நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். சரி. ரெண்டாவது வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணி போடும்போது நல்லா பொரிஞ்சு வரும் அது. சரி, ஓகே. நம்ம பச்சையாக அப்படியே போடுறதுக்கும் நம்ம தண்ணியில் கலைஞ்சி ஈரப்பதம் கொடுத்து நம்ம அதை காய வச்சு போடுறதுக்கும் நல்லா வந்து பொரிஞ்சு வரும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம கிட்ட இருக்க இந்த புழுங்கல் அரிசி, பச்சைப்பயிறு, கோதுமை, கம்பு, கம்பு இந்த நாலுத்தையும் நல்லா தண்ணியில் போட்டு ஆமாம் தனித்தனியாக தண்ணியில் போடணும். ஆமாம், தனியாக போட்டு கல் அரைச்சு நம்ம நல்லா அதை சுத்தம் பண்ணி தான் போடணும். சரி, அலசி காய காய வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் அது ரொம்ப காயணுங்கிறது கூட இல்லை, ஒரு அரை கத்தல் காய்ஞ்சா கூட நம்ம நல்லா பொரிஞ்சு வந்துடும். சரி, ஓகே, நல்லது. ஆல்ரெடி நம்ம நிலக்கடலை வந்து வறுத்த கடலை தான். சரி, அதை வறுக்க தேவையில்லை, அப்படியே அதெல்லாம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் அப்படியே போட்டுக்கலாம். சுக்கு வந்து நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கிறோம். சரி, ஓகே. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். தேங்காய் வந்து பல்லு போட்டு வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் வறுத்து நம்ம அப்படியே பிடிக்க போகிறோம், இல்லை மாவு மாதிரி பண்ண போகிறோமா? இல்லை, அரைக்கணும். எப்படி? குறைன்னா நைஸாக குறைன்னு அரைக்கலாம். அப்படியா? ஆனால் இது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து நம்ம களைஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை வறுக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த புழுங்கல் அரிசி போட்டிருக்கோம். ஆமாம். இப்போ இந்த அரிசியை வறுக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? கொஞ்சமாக வறுத்தா போதுமா? இல்லை, நம்ம நல்லாவே வறுக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். அதாவது நம்ம வீட்டில் இந்த பொரி அரிசின்னு சொல்லி அதே பொரி அரிசி தான். அதுதான் பொரி அரிசிங்கிறது தான் பொரி கிழங்காய் உருண்டை, எப்படி வேணாலும் சொல்கிறோம். அதாவது அந்த ரெசிபிலேயே இருக்கு அந்த பேர். நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பேரா வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது பொரியும், கோதுமை பொரியும், எல்லாமே பொரியது தானே. கம்பு பொரி விலங்கா உருண்டை, பொரி விலங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசி வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. கலர் மாறுது. கலர் மாறுதுல. கலர் மாறும். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா வந்தவாசி திருவண்ணாமலை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில் இந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஈவினிங் காலைல டீ சாப்பிட்றோம் தருவாங்க. எங்கள் வீடுகளில் வந்து இது மாதிரி வறுத்த அரிசியை வைக்க மாட்டோம். இதை வறுத்த அரிசியை அரைச்சிருவோம். சரி, ஓகே. நைஸாக அரைச்சிட்டு விரதம் நம்ம காலங்கள் இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் காத்தால இல்லாத போது, காலை உணவு இல்லாத போதும் இதை வந்து நல்லா வெல்லம் உடைச்சி போட்டு, தேங்காய் போட்டு, ஏலக்காய் போட்டு, பால் அல்லது தண்ணியை ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சிருவாங்க. புட்டு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியா? அப்படி வெல்லம் பிடிக்காதவா என்ன பண்ணுவாங்கன்னா மோர், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு மோர் ஊற்றி பிணைஞ்சு உருண்டையாகவும் கொடுப்பாங்க. இல்லைன்னா நல்லா கரைக்கலாம். நல்லா புளிச்ச மோரை ஊற்றி நல்லா கரைச்சி சரி அதை வந்து குடிக்க கொடுப்பாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இல்லை, அதை ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஆயுசு பூர்வமே அதையே கொடுத்துட்டு இருப்பீங்க நீங்கள். அப்படியா? மற்ற உண்மையிலேயே மற்ற இதுக்கு போக முடியாது. அந்த வாசம் வந்து அப்படி இருக்கும். மோர், வறுத்த அரிசி பவுடரு போட்டு வறுத்த நல்லா தண்ணியை நல்லா கலக்கி, பெருங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு உருண்டையாக பிடிச்சி கெட்டியாகவும் கொடுப்பாங்க. நாங்கள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு மணி வரலையும் எதுவும் தேவை. சூப்பர். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி மாற்றிடலாமா? மாற்றிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பாசிப்பயிறு, பச்சை பயிறு. பச்சை பயிறு இந்தாங்க. அந்த வறுத்த கலரும் மாறி இருக்கு. நல்ல வாசனை. நல்ல வாசனை. இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இதை கொட்டிடலாம். அடுத்தது கோதுமை. கோதுமையா? இப்போ இந்த கோதுமையை வந்து நல்லா வறுக்க ஆரம்பிக்கும். நல்லா வறுக்கலாம். இது நல்லா வந்து பொரியும். ஆமாம். இந்த கோதுமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நல்லா வறுத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே கோதுமை வறுத்து கூட சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வறுத்து சாப்பிடலாம். இப்போ கோதுமை பொரியே வருது. ஆமாம், கோதுமையில் பொரியும் வருது. இப்போ எல்லா இல்லத்தரசிகளும் ஒவ்வொரு பொருளும் வந்து எது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, குடும்பத்தில் வீட்டில் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இப்போ நமக்கு எல்லா விவரங்களும் எல்லாமே வந்துடுது. நெட்டில் வந்துடுது. எல்லாம் வந்து பார்த்து டைம் கிடைக்கும்போது இது மாதிரி எல்லா சத்தும் இதில் அடங்கியிருக்கு. அதனால இது மாதிரி பார்த்து அவன் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். சமையலில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து கோதுமை பொரிய ஆரம்பிச்சு அது டப்பு நல்லா புரிஞ்சு வருதுல்ல? ஆமாம், சூப்பர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படினால வீட்டில் கடுகு போட்டால் அப்படி பொரிஞ்சு வரும். அதே மாதிரி இந்த கோதுமை வந்து அப்படி நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்துக்குங்க. இதுக்கப்புறம் கம்பு, கல் மண்ணெல்லாம் இருக்கும், நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. தண்ணியில் போட்டு கலைஞ்சு அந்த இதெல்லாம் ஊமியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நம்ம வறுக்கலாம். சரி, ஓகே.
நீங்கள் பர்டிகுலராக கம்பில் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி மாமி சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், தண்ணியில் போட்டால் அந்த உமியெல்லாம் வந்துடும். கல் மண் இருக்காது பெரும்பாலும். இப்போ இருந்தாலும் நம்ம ஒரு தடவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் சேஃபாக நம்ம இதை வந்து பார்த்து இருக்கலாம். இதுவும் பொரியும். கம்பு ரெடி ஆயிடுச்சா? இதை கொட்டிக்கலாம். மாற்றிடலாமா? மாற்றிக்கலாம். அது கம்பு பொரிஞ்சுன்னு அப்படியே வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்தீங்களா? சூப்பர் சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் பொட்டுக்கடலை போடுறோம். இந்த சூட்லேயே போட்டுடலாம். சரி, ஓகே. இதெல்லாம் போட்ட பிறகு இதெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வறுக்கிறது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாமிஷனை கொடுத்து அரைக்க நம்ம வந்து இது மிஷினில் அரைக்கலாம். மிஷினில் ரொம்ப இல்லை, கொஞ்சம் 1 டம்ளர் 2 டம்ளர் வீட்டில் போடுறதா இருந்தால் மிக்சிலேயே அதை ஓட்டிக்கலாம். பெரிய இதல்ல. போதுமா? போதும், சரியா. இந்த மாதிரி சரியா. இந்த புழுங்கலரிசி, பச்சைப்பயிறு, கோதுமை, கம்பு வறுத்தது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நிலக்கடலை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறந்தா இருக்கும், ரைட்டா? கையில் எடுத்தினா அந்த மணல் மாதிரி நறு லைட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பவுடர் வச்சுக்கலாம். இதுதான் சத்துமாவு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து கேழ்வரகு, அப்புறம் நவதானியங்கள் வேற எதுனா நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட், நீங்க சொல்ற மாதிரி பாதாம், முந்திரி, மக்காச்சோளம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ வெல்லம் பாகு வைக்க போறோம். ஓகே, வச்சு நம்ம உடனே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். சரி, ஓகே. இப்போ இது நனையிற அளவு தண்ணி ஊற்றணும். சரி, ஓகே. அந்த பக்குவம் செக் பண்ற பக்குவம் இருக்கா இதுல? ஆமா, இதுல இருக்குது. பாகுதான். எப்படி இது பாகு நம்ம இப்போ எப்படி எடுத்தோம், அப்பத்துக்கு எடுத்தோம், அதே மாதிரி தான். தக்காளி பதம். சரி, ஓகே. நம்ம தனியாக மாவில் தான் பாக ஊற்றி உருண்டை பிடிக்கணும். ஓ, அதாவது அந்த பாவு பதம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிடிக்கணும். ஆமாம், நம்ம ஒரு பேசன் மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய் பல்ல இதில் போட்டோம்னா இன்னும் நல்ல அது. சரி, ஓகே. தேங்காய் இப்போ போடுறோமா? போடுறோம். ஓகே. இந்த சுக்கு பவுடர்லாம் எப்போ போடுவோம்? சுக்கு போட்டு நம்ம பாகில் இறக்கும்போது போடலாம், இல்லை அதுலேயும் போடலாம். ஏலக்காய் சுக்கு நம்ம மாவில் கூட போட்டுக்கலாம். அந்த கம்பி பதம், அந்த தக்காளி பதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக இப்போ நான் காமிக்கிறேன். கொதிக்கிட்டோம். இப்போ இந்த பாவு, அதாவது அந்த வெள்ளைப்பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இது கொஞ்சம் அதிகமாக வேக வச்சிட்டோம், அதாவது நல்லா குக் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? வராது, உருட்டை வராது, உடஞ்சி வர மாதிரி ஆகிடும், கட்டியவே போயிடும். பாக்கு இந்த மாதிரி வராது. ஓகே, ஓகே, சூப்பர். இதுதான் வந்து உருட்டவும் வரும், கைக்கும் உங்களுக்கு பாகு சரியான பதமாக இருக்கும். நல்ல விஷயம். நிறைய நல்லா காஞ்சதுன்னா உங்களுக்கு உருண்டை வராது. இந்த மாதிரி அப்படியே, அதாவது ட்ரை ஆகலை, கையில் ஈரமாக இருக்குது, அப்படியே ஒட்டாமல் அப்படியே வருது பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதுலேயே போடுறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள் போடுறோமா? ஓகே. அதுக்கப்புறம் சுக்கு பவுடர். சுக்கு அந்த பவுடர் வந்து நல்ல வாசனை. சுக்கோட மருத்துவ குணம் என்னென்ன? சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாவு போட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். எல்லா மாவும் அப்படியே போடலாம்? எல்லா மாவும் மொத்தமாக போட்டால் உதிர்ந்து வீணாக போயிடும். ஓகே, சரி. இந்த உருண்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு 2 கரண்டியாக பாக ஊற்றி நம்ம பிடிக்கணும். சரி, ஓகே. போடலாமா மாவு? போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டு. கால்வாசி போடுவா? போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. இது போதுமா? போதும் போதும் போதும். நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் இதில் ஊற்றுறோம். ஓரமாக தான் ஊற்றுறோம், எல்லாத்தையும் ஊற்றல நம்ம. ஓகே.
ஸோ இது விஷயங்கள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஓரமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் ஒரு சைடு கரெக்டாக பெரட்டி பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஈஸியாக இருக்கும். பாகு நமக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். சரி, ஓகே. நம்ம வந்து ஒரேடியாக ஊற்றக்கூடாது. இந்த உருண்டைக்கு வந்து வெள்ளைப்பாகு வந்து நிறைய இருக்கும், பிடிக்கும். மிக்ஸ் பண்ண நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சிடலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, நான் பிடிக்கிறேன். அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா சூடு. தண்ணி தொட்டுக்கலாம் 2 கையையும். ஓகே. அதாவது பிடிக்கும் போது கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா அந்த டைமில் சூடாக தான் இது பிடிக்கணும். சூடாக தான் பிடிக்கணும். பிடிச்சா தான் வரும். ஆமாம், தண்ணி தொட்டுக்கலாம். ஆமாம். ஓகே. சும்மா தேய்ச்சிக்கலாம், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஓகே. இல்லை, கையில் தொட்டுலான்னு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இது. ஆமாம். நீங்கள் பிடிங்க, நீங்கள் கரெக்டாக ஒன்று பிடிங்க. உருண்டை சைஸும் பிடிச்சிக்கலாம். ஓகே. இந்த சைஸும் பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம். பிடிக்கலாம். இப்படி தான் பண்ணி பிடிக்கிற பழக்கம். அப்படியா? உருண்டை பிடிக்க மாட்டோம். நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி உருண்டை உருட்டி ஏற்றுருவாங்க. ஆமாம். இப்போ வேர்க்கடலை வயசானவா எல்லாருமே கடித்து சாப்பிடலாம். உங்களை மாதிரி இருக்கிறவ வயசானவங்களால கடிக்க முடியலன்னு என்ன பண்ணுவோம்? கஷ்டம்தான். அதனால தான் போட்டு இதை அரைச்சிடும். அதிலேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிடும், மாவாக அரைச்சிடும். அப்படியா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உருட்டுற உடனே உடனே அடுத்த செகண்ட் இருக ஆரம்பிச்சது. ஆமாம், உண்மையாங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே இலசாக இருந்தது, நேராக ஆக அப்படியே கெட்டியாயிடுது. நீங்கள் அப்புறம் அதை இது பண்ண முடியாது, உடைக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக மெது சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த சுக்குனுடைய வாசனை, ஏலக்காய் சுக்கு, தேங்காய் படுது. அது மட்டும் இல்லை, அந்த ஏலக்காய் வாசனை, அந்த வறுத்த அந்த அரிசி, கோதுமை, அப்புறம் பச்சைப்பயிறு எல்லாமே நறுன்னு இருக்கா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ரியலி வெரி குட். உண்மையாக சொல்கிறேன், அந்த இனிப்போட தன்மை கரெக்டாக இருக்கு. பிரமாதமான ஒரு ஸ்நாக்ஸ் பலகாரம். நிறைய பேர் நிறைய விதமான ரெசிபிலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப தேவையானது. பல்லுக்கு பலம் கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. ஈஸியாக சாக்லேட் கொடுத்துட்றாங்க, அம்மா சூப்பராக இருக்குது சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே அடுத்த 2 மாதம் கழிச்சு பல்லு போயிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நீங்கள் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து இதெல்லாம் தான் கொடுத்து நமக்கு இது பண்ணிடுறாங்களே, நமக்கு வலுவு கொடுத்துட்றாங்களே. இப்போ இல்லை, அதுதான். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி ரெசிபி யாராவது கேட்குறாங்க, கண்டிப்பாக நீங்கள் தருவீங்களா? பண்ணி தரலாம், பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் சீடு வைக்க எல்லாமே கேட்குறா, எல்லாருக்கும் பண்ணி தரோம். 9443203742. யார் வேணால் தேவைன்னா கான்டாக்ட் பண்ண, உங்களுக்கு சீடு வைக்க எப்படி வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை, எனக்கு 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும்னா இந்த சொன்ன மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அந்த பட்சத்தில் கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. ரியலி வெரி குட் ரெசிபி, வெரி குட் ப்ரிப்ரேஷன். மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியை சந்திக்கிறேன் இன்னொரு ஊரில். பாய்.